இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன், வெஜிடபிள், சீஸ், பட்டர், கார்லிக் இதெல்லாம் போட்டு ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஆனால் நல்ல ரிச்சாக ஒரு க்ரீமியான ஒரு ஒயிட் கிரேவி. இதுக்கு நம்ம வெஜிடபிளும் சேர்த்துக்கிறோம், சிக்கனும் சேர்த்துக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சிக்கனை சின்ன சின்னதாக வெட்டி சைடில் வச்சுக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு பட்டரில் நம்ம சிக்கனை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போதும். ரொம்ப நேரம் சிக்கன் வேக தேவையில்லை. ஏன்னா கொஞ்சம் ரப்பரி ஆயிடும். நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் தேவையில்லை. லைட்டாக அது ஃப்ரை ஆகி வர்றது தெரிஞ்ச உடனே நம்ம எடுத்துடலாம். இதுக்கு லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துடலாம். சிக்கன் கூட சேர்த்து அந்த பட்டரில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃபாஸ்ட்லேயே பண்ணிக்கலாம். கேஸ்லாம் ஸ்லோவில் பண்ண தேவையில்லை. நல்லா ஃபாஸ்ட்லேயே நல்லா இப்படி எல்லாமே சிக்கன் சுருங்கி வந்த உடனே நம்ம இதை தனியாக எடுத்துடலாம். வெஜிடபிளுக்கு நம்ம ப்ராக்லி, கேப்சிகம் என்னென்ன வெஜிடபிள் நமக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். நான் ப்ராக்லி, கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் இது எல்லாமே எடுத்திருக்கேன். நம்ம மஷ்ரூம்லாம் எடுத்திருக்கேன். என்ன வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து அதில் இப்படி ஃப்ரை பண்ணி லைட்டாக உப்பு மட்டும் போட்டுட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப லைட்டாக ஒரு சும்மா வந்தாலே போதும். ஒரு 1/2 பங்கு வெந்தாலே போதும். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நிறைய நேரமே ஆகாது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு திருப்பி அதே பேன் அடுப்பில் வச்சு நம்ம திருப்பி பட்டர் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பட்டர் ஜாஸ்தியாகவும், ஏன்னா இது பேரே பட்டர் கார்லிக் தான். பட்டர், சீஸ், கார்லிக் இதெல்லாம் போடுறதுனால இதுக்கு பேரே அதுதான். அதனால் நல்லா பட்டர் தாராளமாக போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நல்லா சாப் பண்ணி வச்ச கார்லிக் ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கலாம். கார்லிக் நல்லா நிறைய போடணும். அப்போ தான் அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வரும்போது நல்லா கொஞ்சம் பால் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 லிட்டர், 1/2 லிட்டர் கூட ஊற்றிக்கலாம். இந்த பால் கூட நம்ம சீஸ் போடும்போது அது திக்காகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதித்து வரும்போது அது கூட சீஸ் போட்டுடலாம். சீஸ், இது கூட பெப்பர், இது சில்லி பவுடர்னால் சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும். சில்லி பவுடர்லாம் எந்த மசாலா பொருளுமே யூஸ் பண்ணக்கூடாது. பெப்பர் பவுடரும் சில்லி ஃப்ளேக்ஸும் மட்டும் போட்டுட்டு நல்லா இது சீஸும் பாலும் கரைஞ்சி வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதித்த உடனே சீஸ் கரைய ஆரம்பிச்சிடும். சீஸும் பாலும் நல்லா திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், வெஜிடபிள் எல்லாத்தையுமே நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். இது நல்லா கொதித்த உடனே நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துடும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நல்லா சூப்பராக கொதித்து வருது பாருங்கள். இந்த டைம் நம்ம எல்லாமே கரைஞ்சி வரும். இந்த டைமில் நம்ம ஆரிகானோ கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இன்னும் கொஞ்சமே சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டுட்டு நம்ம டேஸ்ட் கொஞ்சம் பார்த்துடலாம். லைட்டாக உப்பும் போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் இதே க்ரீமில் பாஸ்தா கூட போட்டுக்கலாம். பாயில் பண்ணி பாஸ்தாவும் இதே மாதிரி செய்யலாம். இது வெறும் நான் கிரேவி டைப்பில் செய்கிறேன், நம்ம கார்லிக் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்காக. அதனால் நான் இதில் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது சேர்த்துலாம். ஏன்னா எல்லாமே வெந்திருக்கு. வெறும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ரொம்ப நேரமெல்லாம் தேவையில்லை. ஃபாஸ்ட்டில் வச்சு இப்போ திக்னஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காகி நல்ல சிக்கனும் வெஜிடபிளும் கிரேவியும் ஒன்றா வரும்போது நம்ம இதை இறக்கிடலாம். ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. வீடியோவில் தான் இவ்வளோ டைம் ஆகுது. அது செய்யும்போது அவ்வளோ நேரமே ஆகாது. போட்டுட்டு நல்லா கொத்தமல்லி போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு, ஒயிட் கிரேவி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.